ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். சோபகிருத்து வருஷம் மார்கழி மாதம் 17/12/2023 14/1/2024 வரை உண்டான நாட்களுக்கு மார்கழி மாதத்தின் பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு பார்த்தாலேயானால் இது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம். மார்கழி மாதம் தான் தட்சிணாயனத்தினுடைய கடைசி மாதம். அதற்கு அடுத்த மாதம் உத்தராயணத்தின் முதல் மாதம் மாறுது. அதனால் இது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம்ன்றதுனால தேவர்களுக்கு ஒரு வருஷம்னு இந்த சொல்கிறதுனால உத்தராயணம் பகல் பொழுதுன்னு சொல்கிறதுனால இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது. அதாவது இந்த மார்கழி மாதம் கார்த்தால 4:30 6 மணி வரலாம், இல்லை 3-4 6 மணி வரணும்னு வச்சுக்கலாம். அதனால் நம்ம விடிய காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய விசேஷம். இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தை பொறுத்தவரையிலும் 30 நாட்களும் விசேஷமான நாட்கள்னே சொல்லணும். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னா, சோபகிருத்து வருஷத்தினுடைய மார்கழி மாதத்தின் கோல்சாரம் மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது பகவான், சுக்கிர பகவான் துலா ராசியிலும், செவ்வாயும் புதனும் விருச்சிகத்திலும், சூரிய பகவான் தனுசு ராசியிலும், மகரத்தில் சனி பகவான், ராகு பகவான் மீனத்தில் இருக்கு. இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலேயானால் சனி பயிற்சி 20/12/2023, அதாவது மார்கழி 4ஆம் தேதியே சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் மாறக்கூடிய மிகவும் ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு 2.5 3 வருஷம் எடுக்கக்கூடிய கிரகம். சனி பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும். சனி பயிற்சி பலன்கள்னு தனியாக போட்டிருக்கேன், அதை பாருங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போகிறார். அது 25ஆம் தேதி அன்னைக்கு போகிறார். 25ஆம் தேதி 25/12/2023 அன்னைக்கு மாறுறார். 27ஆம் தேதி 27/12/2023 அன்னைக்கு செவ்வாயும் புதனும் தனுசு ராசிக்கு போகிறார். இந்த மாதத்தில் வரக்கூடிய பெரிய மாற்றம்னு சொல்லக்கூடியது சனி பயிற்சி. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னன்றதை பார்ப்போம். விசேஷ தினம் அப்படின்னா 30 நாட்களும் சூடி கொடுத்த சுடர்குடியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் 30 நாட்களும் திருப்பாவை பெரிய விசேஷம். மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணபிரானுடைய மாதம்ன்றது சொல்கிறோம். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் 23/12/2023 வைகுண்ட ஏகாதசி. ஏகாதசியில் மிக பிரசித்தி, மிக ஏற்றம் பெற்றது. அதாவது ஏகாதசியில் மிகவும் ஏற்றம் வைகுண்ட ஏகாதசி. அதுவும் ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஏற்றமாக இருக்குது. அந்த அன்னைக்கு பரமபதம், அதாவது பரமபத வாசல் திறந்தே இருக்கும். அன்னைக்கு யார் இறந்து போகிறார்களோ அவர்கள் நேரடியாகவே பரமபதத்துக்கு போகிறதா ஒரு ஐதீகம். அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தின் மிருகசீரிஷம் திருவாதிரை, இது ரொம்ப விசேஷம். மிருகசீரிஷம் மார்க்கண்டேயனுடைய பிறந்த நாள். மார்கழி மிருகசீரிஷம். மார்க்கண்டேயன் அவர் யமனுக்கிட்டேயே தப்பி அவருக்கு தீர்க்க ஆயுள் கொடுத்ததாக சரித்திரம். மார்க்கண்டேய புராணம் பெரிய விசேஷம். அதனால் தீர்க்க ஆயுஷ் கிடைக்கணும்னா மார்க்கண்டேய புராணம் படிக்கிறதும் மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுறதும் பெரிய ஏற்றம். திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதத்தில், அதுவும் மார்கழி திருவாதிரை ஆருத்ரான்னு சொல்லக்கூடியது. எப்படி பெருமாளுக்கு பெரிய விசேஷங்களாக வருதோ அதே மாதிரி சிவபெருமானுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் ஆருத்ரா. இது சைவர்கள் கோவிலில் ஒரு பெரிய விசேஷம். சைவர்கள் கோவில்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம். அதனால் ஆருத்ரா தரிசனம் பெரிய ஏற்றம். அது தவிர ஆருத்ராவில் விரதம் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஆருத்ரா களி பெரிய ஏற்றம். இதை தவிர மார்கழி மூலம் அப்படின்றது ஆஞ்சநேயர் ஜெயந்தி, அனுமானை வழிபடக்கூடிய ஒரு பெரிய நாள், அவருடைய பிறந்த நாளாக சொல்லப்படுறது. இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் 1/1/2024 ஆங்கில புத்தாண்டும் வருது. இந்த மாதத்தில் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் தான் அது வரும். இந்த மாதத்தில் பெரிய விசேஷம் அப்படின்னா பாவை நோன்பு. அது தவிர 27ஆவது நாள்னு சொல்லக்கூடியது கூடாரை வெல்லும் சீர். அது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. அந்த பாடல் 12/1/2024 அன்னைக்கு வரும். 14ஆம் தேதி அதோட இந்த மாதம் முடிஞ்சுடுறது. 15ஆம் தேதி தை மாதம் பிறந்துடுறது. இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் பாவை நோன்பு. அதை தவிர இந்த திருவம்பாவை சொல்வா. திருவம்பாவை இந்த ஆருத்ராவிற்கு 9 நாள் முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து திருவம்பாவை சேவிப்பாள். அதுவும் பாவை நோன்பு இருப்பாள். இதெல்லாம் வழக்கம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் பொறுத்தவரையிலும் பொதுவான கோவில்களுக்கு உண்டான விசேஷங்களை பொதுவாக பார்ப்பாங்க. வீட்டினுடைய விசேஷங்கள்னு சொல்லக்கூடிய கல்யாணம், கிரகப்பிரவேசம், காது குத்தல், அது தவிர பூணல் கல்யாணம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொதுவாகவே இதில் பண்ணுறது இல்லை. கிரகப்பிரவேசம் ஒரு சில இடத்துல பண்ணுவாள், ஆனால் கல்யாணம் பண்ணுறது இல்லை. சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய வீட்டு சுபகாரியங்கள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதத்தில் பண்ணுறது இல்லை. கோவிலுக்கு உண்டான சுபகாரியங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் பண்ணுறான். இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம், மேஷம் முதல் மீனம் வரை. அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம்.
இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். இந்த மாதம் பார்த்தாலேயானால், அதாவது மார்கழி மாதம் சோபகிருத்து வருஷம் பார்த்தாலேயானால் நல்ல பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய ஏற்றம். எதனால் 10ஆம் இடத்துக்கு போகிறது ஏற்றம்னு சொல்கிறேன்னா, இந்த ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் வந்து சனி பகவான் ஒருவரே வந்து யோகக்காரகன். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போகிறதன் மூலியமாக தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி வரும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர வந்து பால் பதனிடுதல் இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த பால் நெய் வெண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்கள் விற்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இதை தவிர வந்து கார்மெண்ட் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி வச்சுன்னு இருக்கிறவர்களுக்கு நல்ல ஏற்றம். மூக்கு கண்ணாடி சார்ந்த பொருட்கள், அதாவது மூக்கு கண்ணாடி சார்ந்த பொருட்கள், அந்த ஃப்ரேம்ஸு அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தோம்னா பொதுவாகவே சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 மாத கிரகங்களை வச்சு நம்ம வந்து இந்த மாதத்தினுடைய பலனை சொல்லுவோம். இந்த மாதம் வந்து சனி பகவானும் வந்து மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு போகிறது பெரிய விசேஷம். சனி பெயர்ச்சி பலன்கள் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அவசியமாக பாருங்கள். உங்களுடைய ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இந்த மாதம் வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் வர்றதன் மூலியமாக கண்டிப்பாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதத்தில் வந்து திருமண பாக்கியம் கிடைக்கும். மார்கழி மாதத்தில் எப்படி சார் பண்ணுறதுன்னா, பேசி வச்சுக்கோங்க, தை மாதத்தில் பண்ணுங்க. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் வந்து சூரிய பகவான் போகிறார். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி. அதனால் சூரிய பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறதும், 8ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதும், அதற்கு பிறகு வந்து செவ்வாயும் புதனும் 8ஆம் இடத்துக்கு போய் பரிவர்த்தனை யோகம் பெறுறதும் பெரிய ஏற்றம். அதாவது 12ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறதன் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். ஷார்ட் ட்ரிப்பாவது போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதிலேயும் வந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய வீடான 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால திடீர் பண வரவு வரும். ஷேர் மார்க்கெட், அதை தவிர வந்து இன்சூரன்ஸு, அதை தவிர வேறு அதாவது அன்எக்ஸ்பெக்டட் மணின்னு சொல்லக்கூடியது, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது லாட்ரி ரேஸு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது அதிர்ஷ்டங்கள் திடீரென்று உங்களுக்கு தெரியாமல் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மூலியமாக அதீத லாபம் வரும். அதீத லாபம், அதுவும் வந்து கடல்சார் வாணிபம், வெளிநாடு போயிட்டு வர்றவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து ஒரு நல்ல ஒரு அந்யோன்யத்தை கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனாலையும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கணவன் மனைவி கிட்ட. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு சற்று தாமதமாகும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேத்து பகவான் தனித்து போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. ஜாகிரதையாக இருக்கிறது. அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்கள் இப்போ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கேத்து பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது, தனித்த கேத்துவாக இருக்கிறது அந்த அளவும் வந்து சுபர்கள் பார்வையும் இல்லாமல் இருக்கிறது அந்த அளவு நல்லதில்லை. இந்த ராசிக்கு உண்டான, அதாவது இந்த மேஷ ராசிக்கு அதாவது ரிஷப ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறது விசேஷம். இருந்தாலும் உடல்நிலையில் சற்று கவனம் இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸு கூட நிறைய செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தேனால் 27ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 27/12 அன்றைக்கி பார்த்தோன்னா செவ்வாயும் புதனும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்து போகிறான். இதனால் வந்து உங்களுக்கு திடீரென்று பார்த்தேனால் தாய் வீட்டு சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர ரியல் எஸ்டேட்டில் வந்து ஏதாவது வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்லை வீடு ஏதாவது விற்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீட்டை விற்றீங்களேனால் கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த திடீர் பணயோகம் இந்த மாதம் வந்து, ஏன்னா 3 கிரகங்கள் அங்கே போய் இருக்குது, அதுலேயும் பரிவர்த்தனை யோகத்தோட குருவும் செவ்வாயும் இருக்கிறதும் பெரிய விசேஷம். 10ஆம் இடத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இருந்தாலும் உங்களுக்கு கீழ்ப்படிந்த மக்கள் வேலை செய்ய மாட்டாங்க, நீங்கள் சொல்கிற கமாண்டை ஏற்றுக்க மாட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் கூட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
இதை தவிர பார்த்தலையானால் உங்களுக்கு பார்த்தோன்னா வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது சிறு சிறு பிரச்சனைகள் வண்டி வாகனத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு இடத்துக்கு கரெக்ட் டயத்துக்கு போகணுன்னா அங்கே வந்து பிரச்சனை வரக்கூடிய வாகனங்கள் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இரும்பு சம்பந்தமான வியாபாரம் செய்கிறவா கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து செய்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர ஆர்ட் டைரக்டர்ஸ் இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது ஃபிலிமில் ஆர்ட் டைரக்டர்ஸுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர வந்து இந்த இது கிளாத் இதுவெல்லாம் பண்ணுறா இல்லையா, டிசைனிங் பண்ணுறா இல்லையா, அவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் பார்த்தலையானால் பொதுவாகவே நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் சில நாட்கள் வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் தள்ளி வைக்கிறது நல்லது. அது வந்து 9ஆம் தேதி 9/1/2024 ராத்திரியிலிருந்து ஒரு 7:30 மணியிலிருந்து 12ஆம் தேதி அதிகாலை ஒரு 2 மணி வரலும் பார்த்தேன்னா உங்களுடைய முயற்சிகள் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடிய முயற்சிகளில் தடைகள் அதிகமாக வரும். அதனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடிய பச்சரிசி வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக இந்த தடைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அருகில் இருக்கும் ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரையும் ரங்கநாச்சியாரையும் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த மார்கழி மாதத்தில் நிச்சயமாக வரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.